குட்டீஸ், அக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் 3 மரங்கள் இருந்துச்சாம். அதில் ஒரு மரம் என்ன சொல்லிச்சான், என்னை இந்த விறகு வெட்டுறவங்க யாராவது வந்தாங்கன்னா என்னை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு அழகழகான நகைகள் செய்கிற பாக்ஸ் மாதிரி என்னை உருவாக்கணும். நான் விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி, வைடூரியம் அது மாதிரியான நகைகளை என்னுடைய பாக்ஸில் வச்சுக்கணும். நகைப்பெட்டியை நான் உருவாகணும். அப்படி ஆகணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் ஆசைப்பட்டுச்சான். 2வது மரம் என்ன சொல்லிச்சான், எனக்கு ஒரு பெரிய கப்பலாக உருவாகணும். அதில் தான் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்க, வியாபாரம் செய்கிறவங்கலாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியும். அவங்களுக்கு உதவுகின்ற வகையில் நான் ஒரு பெரிய கப்பலாக உருவாகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிச்சான். இதே போல் 3வது மரம் என்ன சொல்லிச்சான், எனக்கு இந்த வானத்தை தொடுற அளவுக்கு பெரிய மரமாக வளரணும். நான் என்னை கடவுள்கிட்டயே இருக்கிற மாதிரி, கடவுளை தொடுற மாதிரி என்னை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மரங்களும் ஒன்று பேசிகிட்டு இருந்துச்சான். கொஞ்ச நாள் கழித்து இந்த மரம்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அவங்க அந்த காட்டுக்கு பார்த்தாங்க. ஸோ முதல் மரத்தை ஒருத்தர் பார்க்குறாரு. இந்த மரம் ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்கே, இதில் நகைப்பெட்டிகள்லாம் செஞ்சால் நல்லாயிருக்குமே, இதை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ நாமளும் அந்த மாதிரி செய்யலாமா, இதை வெட்டி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னா அதை சொல்லி அந்த மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போனார். அதை கேட்கும்போது அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாம் நினச்ச மாதிரி நமக்கு நடக்க போகுது. அடுத்தபடியாக இந்த 2வது மரத்தை வெட்டுறதுக்கு இன்னொருத்தர் வந்தார். அவர் என்ன யோசித்தார்னா, இந்த மரம் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் நல்ல ஒரு பெரிய கப்பல் செஞ்சால் நல்லா உறுதியாக இருக்கும் போல் இருக்கே, அதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசித்து வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் விருப்பப்பட்ட மாதிரியே இவரும் நம்மளை கப்பல் செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சந்தோஷப்பட்டுச்சு. 3வதாக எடுத்துகிட்டு அந்த மரம் வெட்ட வந்தவர் ஒருத்தர் அந்த 3வது மரத்தை பார்க்கும்போது, இது மரம் ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கு, இது என்ன பண்ணுறதுனே தெரியலையே, சரி இதை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வைக்கலாம், அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போனார். இந்த முதல் மரத்துக்கும் 2வது மரத்துக்கும் அதுங்க மனசில் என்ன நினச்சிதோ அதே மாதிரி நடந்துச்சு. ஆனால் இந்த 3வது மரத்துக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ, நாம் கடவுள் பக்கத்துலேயே இருக்கணும், அப்படிப்பட்ட பொருளாக நம்மளை உருவாக்குவார் பார்த்தா இவர் வீட்டில் கொண்டு போய் மூலையில் வச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆசை மட்டும் நிறைவேறாமல் போச்சு. கொஞ்ச நாள் கழித்து முதல் மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போனார் இல்லையா, அவர் யோசிக்கிறார், இந்த மரத்தை நம்ம நகைப்பெட்டிகள் தான் சரியாக எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் இது ரொம்ப இதை விட இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் போல், இது தேவைப்படாது போல் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த முதல் மரத்தை அவர் அந்த நகைப்பெட்டி செய்யாமல் அவர் வீட்டு தொழுவத்தில் மாடுகள்லாம் கட்டி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பெஞ்சஸ் மாதிரி தொழுவத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதில் பலகையெல்லாம் செஞ்சு அவங்க வீட்டு தொழுவத்தை வச்சுக்கிட்டார். 2வது மரம் கப்பல் செய்ய எடுத்துகிட்டு போனார்ல, அவர் ஒரு பெரிய கப்பல் செய்யாமல் கிராமத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன படகாக செஞ்சு அந்த ஊர் மக்கள் பயன்படுத்துறதுக்கு அவர் ஓட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டார். 3வது கொண்டு போயிட்டு அவர் அந்த வீட்லேயே தான் அந்த மரத்தை மூலையில் கொண்டு போய் அந்த மரத்தை வெட்டி வச்சுருந்தார். ஸோ இந்த 3 மரங்களுக்கும் குட்டீஸ் அவரோட லைஃப்பில் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும், நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்வமோடு இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, எப்போ நமக்குரிய நேரம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் அதனுடைய ஆசைகள் நிறைவேறலை, ஆனால் அதுக்காக பொறுமையோடு இருக்குது. ஸோ நாம் இந்த கதை போல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம பொறுமையோடு காத்துட்ருக்கணும். அதற்கான நேரம் வர கண்டிப்பாக அதனுடைய நேரம் வரும் குட்டீஸ். இந்த கதையினுடைய அடுத்த பார்ட்டை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.